சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க சும்மா இருங்க சுசிலாக்கா. இவ்ளோ பேர் இருக்கும்போது லவ் சொல்லுவாங்க. உங்க பேச்ச கேட்டுட்டு நானும் செயினை கையில எடுத்துக்கிட்டு லவ் சொல்றதுக்காக நின்னும் பாருங்க. சுத்தி அவங்க பாத்துருவாங்களா இவங்க பாத்துருவாங்களான்னு கை காலம் நடுங்கிருச்சு. அதெல்லாம் கரெக்டான டைம் வரும்போது நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், விடுங்க. விஜய், உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசலாமா? ஜஸ்ட் ஒரு 2 minutes தான். ஷூர். நீங்களும் வாங்க மேடம். வாங்க. போங்க சார். என்ன விஜய், இவ்வளவு நாள் சிந்துவோட செயின் உங்ககிட்ட தான் இருந்துச்சா? அப்புறம் ஏன் விஜய் நீங்க அவளுக்கு திருப்பி தரல? சார் குடுக்கணும் தான் செவந்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கான டைம் அமையல. டைம் அமையலையா? என்ன விஜய் இவ்வளவு நாள் கழிச்சு குடுக்கறீங்க? அதுவும் ஸ்ட்ரெயிட்டா குடுக்காம இலைக்கடியில எதையோ ஒளிச்சு வைக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. இல்ல, நான் கையில குடுக்கலாம் தான் நினைச்சேன். நான் கொடுக்கும்போது ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். ஏன், என்ன தப்பா நினைக்க போறா? அவ செயினை நீங்க திருப்பி கொடுத்தா அவ சந்தோஷம் தானே படுவா. அதுக்கு எதுக்கு விஜய் நீங்க பயப்படணும்? செவந்தி, சார் சும்மா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காரு. சாருக்கு சிந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த செயினை கொடுக்கும்போது அவரோட விருப்பத்தையும் சிந்துகிட்ட சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் இவ்வளவு நாள் தள்ளி போயிடுச்சு. இன்னைக்கு கூட லவ்வ சொல்லிடலான்னு தான் நினைச்சிட்டு வந்தாரு. ஆனா ஸ்ட்ரைட்டா சொல்றதுக்கு இன்னமுமே அவருக்கு பயமா இருக்கு. அதனாலதான் இலைக்கு கீழே வச்சிட்டாரு. சொல்லுங்க சார், கொஞ்சமாவது வாயை திறந்து சொல்லுங்க. செவந்தி, நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சிந்து மாதிரி ஒரு நல்ல பொண்ண விஜய் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிந்து லைஃபும் நல்லா இருக்கும், விஜய் சாரும் நல்லா இருப்பாரு. என்ன விஜய், நிஜமாவே சிந்துவை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஆமா செவந்தி. செவந்தி, சாருக்கு கொல்ல ஆசை. ஆனா கேட்கறதுக்கு மட்டும் வாய் வராது. நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். சார், உங்க மனசுக்குள்ளே வச்சிருந்தா அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சொன்னாதானே சார் தெரியும். தோ இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு இத்தனை நாளா ஓட்டிட்டீங்க. செவந்தி, இப்ப கூட நீங்க கூப்பிட்டு கேட்கலன்னா இந்த ஜென்மத்துல சொல்லிருக்க மாட்டாரு. விஜய், ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா தைரியமா சொல்லலாம். அதுலலாம் ஒண்ணும் தப்பு இல்ல. உங்களை மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க சிந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். செவந்தி, நீங்க தான் எப்படியாவது சிந்து கிட்ட சொல்லி சாரையும் சிந்துவையும் சேர்த்து வைக்கணும். நான் பேசுறேன் விஜய். சிந்து கிட்ட இத பத்தி பேசிட்டு உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நானும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன். சிந்துவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு ஏன் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். நான் கண்டிப்பா பேசுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ so much. சார், தேங்க்ஸ் எனக்கு சொல்லுங்க. நான் தான் அவங்க கிட்ட நீங்க லவ் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஒண்ணும் சொல்லல. தேங்க்யூக்கா, தேங்க்யூ so much. அது சரி, அப்ப நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க செவந்தி. என்ன சார் நீங்க செவந்தி கிட்ட கூட சொல்ல மாட்டேன்றீங்க? போங்க சார். சரி விடுங்க சுசிலாக்கா. ஏதோ உங்க மூலமா இந்த கல்யாணம் நடந்தா சரிதான். சார், கல்யாணம் நடந்தா புரோக்கர் கமிஷன் 10% எனக்கு கொடுத்துடணும். 10% என்ன 10%? 50% தரேன்க்கா. என்ன செவந்தி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது பாட்டி. இப்பதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அடுக்கி வச்சுட்டு வரேன். இப்பதான் செவந்தி கொஞ்சம் மூச்சே விட முடியுது.
இத்தனை நாளும் மனசுக்குள்ள அடுத்து என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப கடவுள் 1க்கு 2 நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. ம் ஆமா பாட்டி, எனக்கே புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. இனிமே ஃபேக்டரி எப்படியாவது பெருசா டெவலப் பண்ணிடணும் பாட்டி. எல்லாம் நடக்கும் செவந்தி, கவலைப்படாத. செவந்தி, அன்னைக்கு ஃபேக்டரி மூடினப்ப எல்லாரும் எவ்வளவு வருத்தப்பட்டோம். அது திரும்ப நம்ம கைக்கு வரும்னு நாம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அதாம்மா கடவுள். இப்ப பாரு, ஃபேக்டரியும் கைக்கு வந்துருச்சு. புதுசா வேற இடத்துல ஆர்டரும் பிடிச்சிட்டு வந்திருக்க. இனிமே என்னம்மா வேணும்? இனிமே உனக்கு மற்றவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நேரமே இருக்காது. ஆமா மாமா, நீங்க சொல்றது கரெக்டு தான். இப்பவே நாளைக்கு தூங்கி எந்திரிச்சா ஃபேக்டரியில என்னெல்லாம் பண்ணணும்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்காக தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத செவந்தி. அந்தந்த டயத்துல வேலை செஞ்சா எல்லாம் தானா நடக்கும். ம் சரி பாட்டி. ஏம்மா, அட்வான்ஸா 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினியே, அதுல சிந்துவுக்கு கொடுத்தியே ஏதாச்சும்? ஆ கொடுக்கணும் மாமா. இப்பதானே பேங்க்ல போட்டிருக்கோம். நாளைக்கு அநேகமா கிரெடிட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் சிந்துவுக்கும் கொடுக்கணும் மாமா. அப்பதான் அவளுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். குடுமா, குடு. அது ரொம்ப நல்ல விஷயமா. செவந்தி, சும்மா சிந்துவுக்கு பணம் கொடுக்கறத பத்தி மட்டும் பேசினா பத்தாது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா? ஆமா பாட்டி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தா பத்தாது செவந்தி. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வா.